minutes andre. Boys, big basket. 10 minutes andre big basket. 10 minutes andre big basket. Big Basket, delivering in 10 minutes. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் brought to you by பிக் பாஸ்கெட். ரொம்ப ஒரு பெரிய 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 வாரமா இருந்து வந்திருக்கு. இன்னியோட எபிசோட்ல ரெண்டு ஜாம்பவான்கள், இந்தியாவோட கிரிக்கெட் ஜாம்பவான்கள் ரிட்டையர் ஆனதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பட் பிஃபோர் தட் என்னோட பிக் சல்யூட் டு தி இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ். ஒரு நாளும் நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம் நிம்மதியா இந்த நாட்டில் அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு பெரிய பெரிய காரணம். நேற்று அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்து அதாவது வந்து இதோட ஒரு நல்ல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இந்த லீடர்ஸால கொடுக்க முடியுமா அப்படிங்கறத செக் பண்ணேன். பட் ஹேவிங் செட் ஆல் தட் அண்ட் டன், மிக்க மிக்க நன்றி. ரொம்ப அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் மூவிங் ஆன், இன்னொரு எபிசோட்ல நம்ம பார்க்க போற ரெண்டு விஷயம், ரோஹித்தோட ரிட்டையர்மெண்ட், விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட். ரோஹித்தோட ரிட்டையர்மெண்ட் வந்த உடனே அன்னைக்கு வந்து ஒரு ஆக்சுவலா மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு மேட்ச் நடந்தது அன்னைக்கு. ரோஹித் மேட்சுக்கு நடுவில் ரிட்டையர் இருக்காருன்னு தெரிய வந்தது கல்கட்டா நைட் ரைடர்ஸ் சிஎஸ்கே மேட்ச் போது. அதுக்கப்புறமா ஆல்ரெடி அரசல் புரசலா இந்த மாதிரி விஷயம் வந்தது. ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய பெரிய விஷயமாயி விராட்டும் ரிட்டையர் ஆயிருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்கும்போது அவங்களோட பர்சனல் க்ளோரி, அவங்களோட கிரேட்னஸ், அதெல்லாம் பத்தி டெஃபினட்டா நான் அட்ரஸ் பண்ண தான் போறேன். ஏன்னா வந்து ஒரு 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 சாப்டர் முடியுது அப்படின்னா அந்த சாப்டர் முடிவுல நிறைய சந்தோஷமான விஷயங்களை பார்க்கணுங்க, அதை நான் எப்பவுமே நம்பியிருக்கேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இது ட்ரூலி என்ன, வாட் டஸ் இட் சிக்னிஃபை அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, the GG era begins. Gautam Gambhiroda era as an Indian cricket team coach and somebody who will be a flag bearer and torch bearer for the future. அந்த era இதோட பிகின் ஆயிருக்கு. நான் கொஞ்சம் கூட ஒரு இத்தனோடு கூட நினைச்சு பார்க்கலாம், நான் ரிட்டையர் ஆன ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேக் டு பேக் ரிட்டையர் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கல. முன்னாடி போகக்கூடிய காலகட்டத்தில் இம்மீடியட்டா பெருசா எழும்பி நிக்கிற ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா, அடுத்த டெஸ்ட் கேப்டன் யாரு அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி ஆல் செட் அண்ட் டன். ஐ திங்க் ஒன் டே கிரிக்கெட் கண்டினியூ பண்ண போறேன்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. அதுல பெரிய ஒரு கேள்விக்குறி எதுவும் இல்லை. ஏன்னா ஒன் டே கிரிக்கெட் நீங்க கண்டினியூ பண்ணும்போது அதோட மேட்சஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஸோ வென்எவர் தே பிளே, ஐ திங்க் லீடர்ஷிப் அந்த இடத்துல வேக்யூம் இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரோஹித் கிட்ட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ரோஹித் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டருங்கிறதுல என்னைக்குமே சந்தேகம் கிடையாது. ஒரு அந்த ஆஸ்திரேலியா நடந்த ட்ரை சீரீஸ்ல பர்ஸ்ட் ஆன் டு தி சீன். 2007 T20 வேர்ல்ட் கப்ல பயங்கரமா ஆரம்பிச்சாரு. he was big to be the next big thing. இப்ப ரீசெண்டா சிஎஸ்கே டீம்ல கூட வன்ஷ் பேடிக்கு வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ஆச்சு. பாவம் ரொம்ப மனசு கூனி குறுகி போயிட்டான் அந்த பையன். அப்ப வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், டே இந்த மாதிரி ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி மேட்சுக்கு முன்னாடி விளையாட முடியாம போனதுல ஒரு பெரிய ஆள் இருக்காரா, அவர் இந்தியா கேப்டன் கூட பண்ணிருக்காரு, பேர் தான் ரோஹித் சர்மா அப்படின்னு. ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோட நடக்கக்கூடிய அந்த நாக்பூர் டெஸ்ட், அந்த மேட்சுக்கு முன்னாடி ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி ரோஹித் சர்மாவால விளையாட முடியாம போச்சு. அதுக்கு பதிலா ரித்திமான் சஹா விளையாடினார் 11ல. அங்க டெஸ்ட் டெபியூ பண்ண வேண்டியவர் கிட்டத்தட்ட 5 years லேட்டர். யோசிச்சு பாருங்க, 2008-09 காலகட்டத்துக்கிட்ட டெபியூ பண்ண வேண்டியவர் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 2013 அவரோட டெபியூ பண்ணாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. பாவம், அவருக்கும் நிறைய பேட் லக்கும் இருந்திருக்கு. பட் அதே சமயத்துல என்ன சொல்றது, நேரம் எல்லாம் கூடி வரும்போது நிறைய கூடி வந்து இந்த கேம் எக்கச்சக்கமான விஷயங்களை ரோஹித் சர்மாக்கு வாரி வழங்கியிருக்குன்னு சொல்லணும். அதே சமயத்துல ஒரு பிளேயர், அதாவது வந்து நீங்க எப்ப வேணா டிவி ஆன் பண்ணிட்டு ஸ்மூத் as a silk, crisp as a cracker அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேனை பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் டெபியூ நினைக்கிறேன், டெபியூ சீரிஸ் இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல இன் ட்ரபிள் 60 yards 70 yards ஃபார் 5 or 6 நாங்க வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ஸ்கோர் சேஸ் பண்ணிட்டு நானும் அவரும் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்ல நானும் 100 அடிப்பேன், அவரும் ஒரு பெரிய டேடி 100 அடிப்பாரு. அதுல கேட்பேன், டேய் எனக்கு பதிலாக தானே நீ வந்து பேட்ஸ்மேனா அண்டர் 17 அந்த மேட்ச்ல என்ன ரீப்ளேஸ் பண்ணி விளாடுன இந்தியாவுக்கு அப்படிங்கிற சும்மா ஒரு ஸ்மால் கான்வர்சேஷன். அங்கேருந்து ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி படிப்படியா, அதோட டெஸ்ட் கிரிக்கெட்டோட பியூட்டி என்னன்னா அதுல இருக்கிற நெழிவு சுழிவுகள், அதுல இருக்கிற ஏற்றம், அதுல இருக்கிற கீழே இருக்கிற பள்ளத்தாக்கு, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் சந்திக்க முடியும். அது எல்லாத்தையுமே ரோஹித் சர்மா ட்ரூவாவே பார்த்திருக்காரு. சம்படி ஆஃப் ஹிஸ் பெடிகிரி, ஒரு 100 டெஸ்ட் ஆடக்கூடிய பெடிகிரி அவர்கிட்ட இருந்துதா அப்படின்னு கேட்டா கட்டாயமா இருந்துச்சு. பாவம் அந்த டைம், அந்த மிஸ் பண்ண அந்த ஒரு 4-5 years ஸ்பேன் பிஃபோர் ஹிஸ் டெபியூ, அந்த இன்ஜுரியில தள்ளி போன காலகட்டத்துல அவரால் அந்த ஒரு 30-40 டெஸ்ட் மேட்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட முடியாம போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். 100 டெஸ்ட்டுக்கான பெடிகிரி இருந்துச்சா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புனா 100% இருந்துச்சு. ஒரு கேப்டனா மற்ற ஃபார்மேட்ல T20 ஃபார்மேட்ல பயங்கரமா பண்ணாரு. ஓடிஐல நோ டவுட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒயிட் பால் ஓடிஐ பிளேயர்ஸ். அஃப்கோர்ஸ் ஓடிஐ கண்டினியூ பண்ண போறாரு, உடனே கமெண்ட் செக்ஷன் எல்லாரும் வந்து சொல்லாதீங்க. பட் ஹேவிங் செட் ஆல் தட் அண்ட் ஃபினிஷ்ட், வி நோ அவங்க அந்த ஒரு ஃபார்மேட் ஆடினா கூட இந்த ரெண்டு பிளேயர்ஸும் அவங்களோட ஃபேக் எண்ட் ஆஃப் த கரியர், டெஸ்ட் கிரிக்கெட்டை கால் ஆன் பண்ணாலே அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த கரியருக்குள்ள நுழையக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஐ திங்க் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும்னா, ஒரு 2027 50 ஒரு வேர்ல்ட் கப் போயிட்டு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, ஒரு பெருசா அச்சீவ் பண்ண முடியுமா, 2023 விட்டதுங்கிறது அவங்க மைண்ட்ல இருக்கணும். அண்ட் இருக்கணும், அதான் ஜஸ்டிஃபைட். அவங்க அதை நோக்கி தான் போவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
டெஸ்ட் கிரிக்கெட்ல ரோஹித் ஆடின சில குவாலிட்டி நாக்ஸை பத்தி நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மோஸ்ட் ஆஃப் த நாக்ஸுக்கு நான் இருந்திருக்கேன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. சென்னையில சேப்பாக்ல இந்த கோவிட் இருந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் கேம் கிரௌட் இல்லாம விளாடணும். அந்த கேம் தோத்துருவோம் நம்ம இங்கிலாண்டோட. செகண்ட் டெஸ்ட் அதே க்ளோஸ் டோர்ஸ் நடக்காம ஓபன் பண்ணாங்க கிரௌடுக்கு. ஒரு டேர்னிங் விக்கெட் டாஸ் வின் பண்ணி அஃப்கோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவோம். ஆனா ஒரு ஹை குவாலிட்டி 160 ஆடு ரோஹித் சர்மா அடிப்பாரு. வெரி க்ரூஷியல் நாக். அந்த சீரீஸே திருப்பி நம்ம கிளாபேக் பண்ணி அதை செட்டப் பண்ணி கொடுத்த ஒரு நாக் ரோஹித் சர்மா. அதுக்கப்புறமா அந்த காலகட்டத்துல திருப்பி நம்ம இங்கிலாந்து போகும்போது இங்கிலாந்துல ஆஸ் அன் ஓப்பனரா அவரோட அவதாரம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. சம் ஸ்டன்னிங் பார்ட்னர்ஷிப்ஸ். கேஎல் ராகுலோட அவுட் ஆறா மாதிரியே தெரியல, அவ்வளவு டிசிப்ளின்டா ஒரு பேட்டிங் ஆடினாரு. ஹீஸ் பிளேட் சம் ஃபேபுலஸ் நாக்ஸ் as an opener. அவரோட கேப்டன்சி வந்து சம்திங் தட் இஸ் ஹைலைட்டபிள். ஏன்னா பிளேயர்ஸ் ஆல்வேஸ் he took them along. அவரோட கேப்டன்சியோட ஒரு ஹைலைட் அண்ட் ட்ரேட் மார்க்கா நான் பார்க்கக்கூடிய சீரீஸ் ரீசெண்டா இங்கிலாண்டை நம்ம சந்திச்ச அந்த ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் இன் இந்தியா தான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து அவங்க ஹைதராபாத்ல அன்பிலீவபிள் கம்பேக், பட் கம்போஷர் ரோஹித் சர்மா ஷோட். அந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸ் அந்த கம்போஷர், பசங்களை ரேலி அரவுண்ட் பண்ணது, ஒரு யங் டீம். விராட் கோலி இல்ல, அவரோட பெட்டர்னிட்டி லீவ்ல போயிருந்தாரு. அந்த ஒரு டைம்ல ரேலி அரவுண்ட் பண்ணி அந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஃபுல்லா டீமை எடுத்துன்னு வந்து சம் க்ரூஷியல் நாக்ஸ் ஆனார். அதுல கூட ராஞ்சியில கூட ஒரு பியூட்டிஃபுல் லாஸ்ட் இன்னிங்ஸ் நாக் ஒன்று ஆடுவாரு. ராஜ்கோட்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக். கெப்ட் இட் கோயிங். ஸோ அது ரோஹித் சர்மாவோட ஒரு பெரிய பெரிய அசெட்டா நான் ஃபீல் பண்றேன். அவரோட லீடர்ஷிப் ஆன் த பார்க், அந்த கம்போஷர் ஹி கேவ் டு த யங் கிரிக்கெட்டர்ஸ். எல்லாருக்குமே ரோஹித் சர்மா தான் அந்த ஒரு பேக்கிங்கோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அவரோட கேப்டன்சி பத்தி நம்ம பேசும்போது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கேப்டன்ஸ் தட் இந்தியா ஹஸ் ஹேட், அவரை பத்தி நம்ம பேசணும். ஐ திங்க் தட் இஸ் விராட் கோலி. விராட் கோலி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அவருக்கு ஒரு கிரீடம் சூட்டலாமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டினே கிடையாது. கிரேட்டஸ்ட் எவர் டெஸ்ட் கேப்டன் தட் இந்தியா ஹேட். நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலியை பத்தி அவங்களோட 2 பேரோட ரிட்டையர்மெண்ட்டையும் ஒரே பேஜ்ல ஒரே வீடியோல பேசும்போது இவரோட அவர் பெட்டரா அவரோட இவரை பெட்டரா அப்படின்னு நிறைய பேர் ஐம் ஷோர் கிளம்புவீங்க. பட் அதை பத்தி நான் பேச விருப்பவே படலை. ஏன்னா ஐ திங்க் அது ஒருத்தரோட தனிப்பட்ட ஒருத்தர் மேல கொண்ட ஒரு பாசம் அப்படிங்கறத நான் பார்ப்பேன். பட் 2 பேருமே இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கோல்டு டஸ்டா இருந்திருக்காங்க அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மறுப்பும் கிடையாது. விராட் கோலி as a கேப்டன் அவர் என்ன வாட் ரியலி ஸ்டூட் அவுட். அவரோட பேட்டிங் பத்தி பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் as விராட் கோலி த கேப்டன், சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம ஒரே டீம்ல விளையாடும் போது நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல அந்த லெவல்ல இந்தியன் கிரிக்கெட் டீம் லெவல்ல போய் விளையாடும் போது அவங்கள வாட் செட்ஸ் தம் அபார்ட் இஸ் தேர் ஆட்டிடியூட். அதாவது ஒருத்தரோட இன்னொருத்தர், இப்ப நம்ம பார்க்கும் போதே ஒரு விராட் கோலி ஃபேன் இருக்கலாம், ரோஹித் சர்மா ஃபேன் இருக்கலாம், எக்ஸோட ஃபேன், ஒய்யோட ஃபேன், ஜெட்டோட ஃபேன் இருக்கலாம். அது எல்லாமே நம்ம இருந்தா கூட ஒன்னே ஞாபகம் வச்சுக்கணும், யாரா இருந்தாலுமே அந்த லெவல் போறதுக்கு அவங்க மேல இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை தான் மெயின் ரீசன். இன்னொருத்தர் குறைவு அப்படிங்கறத அவங்க நம்பவே மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. அது வந்து வெளியில இருக்கிறவங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே ஒழிய, விராட் கோலி கிட்ட என்ன முன்னிறுத்தி நின்னுச்சோ அவரோட ஃபேன்ஸ் பாக்குறவங்களுக்கும் சரி, ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் யாரா இருந்தாலுமே சொல்றேன், அவரோட எனர்ஜி லெவல்ஸ், அவரோட பேட்டிங்கும் சரி, அவர் கேப்டன்சியும் சரி, அவரோட காம்படிட்டிவ்னஸையும் சரி, எனக்கு சம்டைம்ஸ் அவர்கிட்ட கேட்கணும்னு தோணும். என்னடா சாப்பிட்டு வர மேட்சுக்கு அப்படின்னு கேட்கணும்னு தோணும். இந்த ரிட்டையர்மெண்ட் அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கேள்வி என் மனசுல எப்பவுமே எழும்பும். என்னன்னா, ஒருவேளை விராட் கோலி கிட்ட இன்னொரு 1-2 வருஷம் கிரிக்கெட் இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல எழுப்பிட்டே இருக்கு. அதுக்கு அவரோட எனர்ஜி லெவல்ஸ் ஒரு காரணமா? ஒருவேளை எனக்கு இனிமே இந்த மென்டல் கெப்பாசிட்டி இல்லை, எனக்கு அந்த சண்டை போட்டு நான் காட்டுறேன். ஏன்னா அடிக்கடி நம்ம எல்லாருமே மறந்துடுவோம், அதை நிறைய பேர் பேச மாட்டாங்க. த சர்ச் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸலன்ஸ்னா என்னன்னா, நமக்கு நம்ம அமைச்சு வச்ச ஒரு பெஞ்ச் மார்க். நிறைய தடவை நம்மளை பத்தி பேசும்போது நம்ம வச்ச பெஞ்ச் மார்க்லயே நம்மளை கம்பேர் பண்ணி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு டீம் தரப்புல இருந்து பார்க்கும்போது அந்த டீம் தரப்புல இருந்து அவரோட ரெடியூஸ்ட் பெஞ்ச் மார்க் கூட ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் என்னதான் சொன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த பீன் தேர் டன் இட்ங்கிற ஒரு விஷயத்தையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் கடையில வாங்க முடியாது. அண்ட் விராட் கோலி நான் சொல்றேன், அவர் பர்சனலா விளையாடாத போது கூட டீம்ல அவரோட எனர்ஜி அட் மிட் விக்கெட் அண்ட் ஷார்ட் கவர், ஒரு ஸ்லிப், அது ஏதாவது அவர் ஒரு விஷயம் சொல்றதுனால விக்கெட் விழுன்னு கிடையாது. பட் அந்த விஷயம் சொல்லி அந்த கேம்ல இன்வால்வா இருந்து திடீர்னு மிட் விக்கெட்ல நிப்பாரு. எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு, அவரோட நாக்ஸை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எட்ஜ்பாஸ்டன்ல விராட் கோலி வந்து ஒரு சம நாக் ஆடுவாரு. 2018 போன போது ஏர்லி ஆன் ஆண்டர்சனுக்கு ஒரு கேட்ச் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லிப் காட்டன்ல ஆண்டர்சனுக்கா பிராடுக்கா எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. அப்புறம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 100, ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ்லயே ஒரு நாக் அடிப்பார்னு நினைக்கிறேன். பட் அந்த மேட்ச்ல அதெல்லாம் என் மனசுல சம நாக்குன்னு சொல்லலாம். க்ளோஸா இந்தியா நம்ம தோத்துருவோம், ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச் தோத்துருவோம். பட் அந்த மேட்ச்ல நிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நான் போலிங் போட்டுட்டு இருப்பேன்.
ஒன்னு 2 பிரேக் த்ரூ வரும். அப்போ வந்து ஜோ ரூட் சூப்பரா விளையாடிட்டு இருப்பாரு. மிட் விக்கெட்ல இருந்து டீப் மிட் விக்கெட்ல ஒரு ஃபீல்டர் நின்னுட்டு இருப்பான், அதாவது கவு கார்னர் கிட்ட. ஷார்ட் மிட் விக்கெட்ல இருந்து தரன்னு ஓடி போயிட்டு பாலை எடுத்து ஓங்கி ஒரு த்ரோ அடிச்சு விழுந்துருவாரு. யோசிச்சு பாருங்க, ஓங்கி அடிச்சு டொமான்னு விழுந்துருவாரு. அதாவது அந்த இடத்துல அதாவது ஒரு ரன் ஓடிட்டு 2வது ரன் பெருசா இல்ல. அதுல அவர் எதுவுமே தெரியாம அப்படியே திருப்பி அடிப்பாரு. அந்த பால் வந்து நேரா போலர் ஸ்டம்ப்ல ரன் அவுட் ஆகி ஜோ ரூட் அவுட். ஜோ ரூட் தான் நினைக்கிறேன். ஜோ ரூட்டா பேஸ்டோ, ஐ அம் சாரி, குட் பி ராங், ஃபர்கிவ் மீ இஃப் தி பேட்ஸ்மேன் இஸ் ராங். அதை அடிச்சுட்டு இப்படி மைக் டிராப் மாதிரி ஒரு மொமெண்ட் போடுவாரு. மைக் டிராப் மாதிரி போடுவாரு. எனக்கு வந்து அதை பார்த்த உடனே பாரா இவனை எப்படி நோ ஆஃபென்ஸ், டெரகேட்டரியா நான் மீன் பண்ணல. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், பாரு அந்த பால்ல எதுவும் எனர்ஜியே இருக்கா மாதிரின்னு தெரியல. என்ன ஆயிருக்கும், அந்த ஃபாஸ்டா அந்த மிட் விக்கெட் ஃபீல்டர் ஓடி இருந்தா 2வது ரன் ஓடி இருக்க மாட்டாங்க, இல்ல 2வது ரன் யாராவது ஓடி இருக்கலாம். ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இந்த மாதிரி இன்டென்சிட்டி 5 டேஸ் காட்டக்கூடிய ஒரு கேம்ல காமிச்சு ஒரு கேம் பிரேக்கிங் மொமெண்ட்டை கிரியேட் பண்றான். யாரா நீ என்னடா சாப்பிடுற அப்படின்னு கேட்கணும் போல தோணும். ஏன்னா அப்கோர்ஸ் நான் ஒரு போலிங் போடும்போது ஒரு டெஸ்ட் மேட்ச்ல நிறைய 40 ஓவர் போடுவோம். அந்த அளவுக்கு எனர்ஜி ரீடைன் பண்றது கஷ்டம். பட் இருந்தாலுமே ஒரு பேட்டரா எத்தனை பேரால இந்த மாதிரி ஒரு எனர்ஜி, 2 பேர் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கிரிக்கெட்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏபி டிவிலியர்ஸ் வந்து நிறைய வந்து கொஞ்சம் கீப்பிங்கும் பண்ணிருக்காரு அவரோட கரியர்ல. பட் 2 பேர் கிரிக்கெட்டிங் ஃபீல்ட்ல இந்த மாதிரி நிறைய நான் பண்ணி பார்த்திருக்கேன். ஒன்னு வந்து டேவிட் வார்னர், இன்னொன்னு வந்து விராட் கோலி. ஆஃப் லேட் சவுத் ஆப்பிரிக்கால டட்டன்டா டேபு, பாவம் அவருக்கு கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங் இஷ்யூஸ் இருக்கு. மற்றபடி எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் டேவிட் வார்னர் வந்து ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்ல தர எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பாரு. சோ இந்த மாதிரி எனர்ஜி ரீடைன் பண்ணி, அதாவது ஒரு ரீசன்ட் வீடியோ பார்த்தா லக்ஷ்மன் கூட பேசியிருப்பாரு, பீயிங் அ சோல்ஜர் ஆஃப் தி டீம் அண்ட் பீயிங் அ லீடர் ஆஃப் தி டீம், இந்த மாதிரி எனர்ஜி அவர் காமிச்சது வந்து சம்டைம்ஸ் கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். ஆஸ் அ கிரிக்கெட்டர் அவர் இல்லாத போது நான் அந்த எனர்ஜி ஆஸ் அ பிளேயர் இந்த டெஸ்ட் டீம் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். தட் இஸ் சம்திங் த டீம் வில் டெஃபினெட்லி மிஸ் விராட். அண்ட் நான் திருப்பி சொல்றேன், விராட் கோலி, த பேட்டர், த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், த ஃபைட்டர் will definitely be missed around the test team. யார் அந்த இடத்தை எடுத்து அந்த பாரத்தை தூக்கி ஓட போறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே தான் அந்த பாரம் தெரியுங்கிறத நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விராட் கோலி வந்து இப்ப கூட வந்து விராட் கோலி இந்த டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து எல்லாரும் வந்து டாக் ஹிம் அவுட்ங்கிற மாதிரிலாம் ஒரு எஃபர்ட் போடுறாங்க. அண்ட் அந்த எஃபர்ட் வந்து எதுக்குன்னா, விராட் கோலி has been a poster boy for test cricket in many ways. அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நாங்க போகும்போது ஆஸ்திரேலியால விராட் கோலியை மார்க்கெட் பண்ணி டெஸ்ட் சீரீஸை விற்பாங்க, இங்கிலாந்துல டெஸ்ட் சீரீஸை விராட் கோலியை மார்க்கெட் பண்ணி விற்பாங்க. ஸோ வந்து இவ்வளவு ஈஸியா வந்து இன்னைக்கு T20 IPL வந்ததுல ஐ டோன்ட் நோ இந்த அளவுக்கு லாஞ்சிவிட்டி ஆடி ஒரு 10,000 15,000 அடிக்கக்கூடிய ஸ்டமக் அண்ட் ஃபைட் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இருக்குமா? அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது தவறு சரி தவறுக்குள்ளே நான் போக மாட்டேன். பட் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீட் அண்ட் அ ஃபீட் தட் விராட் கோலி ஷுட் பி ரியலி ப்ரௌட் ஆஃப். அவன் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை மட்டும் ப்ரமோட் பண்ணாம அவன் என்ன பண்ணானா, அந்த இன்டென்சிட்டி, ஒர்க் எத்திக்ஸ் ஃபார் பிளேயர்ஸையே மாத்தி விட்டதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய சலாம் அடிச்சே ஆகணும். ஹி புஷ்ட் எவ்ரிபடி டு த எல்லாருக்குமே வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ரோஹித்துக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ரோஹித்தும் விராட்டும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஒருத்தர் ஐஸ், ஒருத்தர் ஃபயர். ஐஸ் அண்ட் ஃபயர் நம்ம ஈஸியா நேம் பண்ணலாம். அண்ட் 2 பேரையும் ஒரே லைன்ல நம்ம போடக்கூடாது. 2 பேர்லயுமே தனித்தனியா ஒரு சாப்டர் எழுதணும்னு நான் ஃபீல் பண்றேன் ஒரு புக் எழுதும்போது. பட் விராட் கோலியோட சில ஃபேண்டாஸ்டிக் நாக்ஸை பத்தி பேசலாம், சில பல பேசலாம். வேற லெவல்ல நாக்ஸ்லாம் ஆடி இருக்கான். எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம்னா, விராட் கோலி ஆடின இந்த ஃபேபுலஸ் நாக்ஸுக்கு சில சமயம் ஹைலைட்டிங் அந்த கிரீடம் கிடைக்காம வின் இல்லாம சில சமயம் தோத்துருக்கும். பட் அது வந்து doesn't take anything away from விராட்டோட நாக்ஸ். நான் 2014 வந்து இப்ப கூட ஞாபகம் இருக்கு, அந்த கேம் நான் விளையாடல. நேத்தன் லைன் got about I think more than 10 wickets in that game. Adelaide twin hundreds chasing in excess of about 350 odd. விராட் 2 இன்னிங்ஸ்லயும் 100. அந்த மேட்ச்ல இன்னொரு பெரிய விஷயம்னா, மிச்சல் ஜான்சனுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டங்கார்னு அடிக்கும் தலையில. அங்கேருந்து ரெக்கவர் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜோல்ட், ஏர்லி ஆன் ஜோல்ட் எடுத்துட்டு ஒரு 100 அடிச்சுட்டு ட்வின் 100 in that game. என்னோட பர்சனல் ஃபேவரட் எட்ஜ்பாஸ்டன் 100 பத்தி பேசினேன். பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னன்னா, ஆஸ்திரேலியால வந்து அஃப்கோர்ஸ் அந்த அடிலேட் 100 நான் கம்மியாலாம் இட போடல. அந்த ஒரு புல் அடிச்சு மிச்சல் மார்ஷ் கேட்ச் பிடிப்பார் பவுண்டரி லைன்ல. அந்த கேம் ஈஸியா அவன் ஆடி தானே வின் பண்ணிருப்பான். அது வந்து சம்திங் தட் a player deserves to have in his career. அந்த மாதிரி பேட்டிங் ஆடிட்டு. பட் என்னோட ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் நாக்ஸ் 2 நாக் இருக்கு. ஒன்னு வந்து மும்பைல இங்கிலாண்டோட வந்து இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 450 ஆட் அடிப்பாங்க. விராட் வந்து ஒரு 235 நினைக்கிறேன், கரெக்டா இஃப் ஐம் நாட் ராங். அந்த டெஸ்ட்ல சேஸ் பண்ணி ஒரு டபுள் 100 அடிச்சு 600 அடிச்சு இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணிடுவோம் நாங்க இங்கிலாந்து. அது ஒரு ஃபேபுலஸ் நாக். ஆனா சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, நம்ம ஊர்ல ஒரு வருத்தமான விஷயம் வந்து, இப்போ ஆஸ்திரேலியால உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா டேவிட் வார்னருக்கு நல்ல ரெக்கார்ட் ஆஸ்திரேலியால. ஆனா யாருமே வந்து அவன் எங்கேயும் அடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஊர்ல ஆடுற அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை குறைச்சி மதிப்பிடவே மாட்டாங்க. நம்ம ஊர்ல ஆடினா மட்டும் அதுக்கு மதிப்பு ஏன் கம்மியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் அது எல்லாமே வந்து ஒரு பொசிஷனிங் தான். பாதி பேர் வந்து கிரெடிட் கொடுக்க கூடாதுன்னே அதை பண்றாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். பட் விராட் கோலியோட விஷயத்துல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நாக்ஸ் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருந்து பார்த்தேன்.
அதே மாதிரி இன்னொரு ஃபேபுலஸ் நாக் ஒன்று விராட் கோலி எனக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னா செஞ்சுரியன்ல சவுத் ஆப்பிரிக்கால 2018 ஏன் இது ரொம்ப ஃபேவரட் நாக் சொல்லணும்னா கிராக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் நாட் தி ஈஸியஸ்ட் ஆஃப் பிச்சர்ஸ் டு பிளே. அங்க பேட்டிங் ஆடுறது அவ்வளவு ஈஸி இல்ல அண்ட் ஒரு ஃபேண்டாஸ்டிக் 150 ஆடு. அஃப்கோர்ஸ் அந்த கேம் நம்மளால ஜெயிக்க முடியாம போச்சு. பட் ஆனா அந்த மாதிரி நாக் வந்து ஒன்லி இன் யுவர் பிரைம் சம்படி ஆஃப் விராட் கோலி ஸ்டேச்சர். அதே மாதிரி ஹி ஸ்டாக்ட் அப் a few double hundreds in the same year நினைக்கிறேன். ஐ திங்க் விராட் கோலி த பேட்டர் in that span of time. Maybe over last 2 years wickets got a little harder. It was not definitely easy. நாங்க ஃபாரின் டூர்ஸ் போகும்போது கூட ரொம்ப கடினமா இருந்த ஒரு விஷயம். அண்ட் விராட் கோலி வந்து as a captain ஆஸ்திரேலியால 2 வாட்டி சீரீஸ் போய் ஜெயிச்சிருக்கான். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு நாக் நம்ம மறக்க முடியாது. பிங்க் பால்ல அடிலேட்ல டே நைட் டெஸ்ட்ல ஒரு சம 70 ஆட் அஜிங்காம வந்து ஒரு மிக்ஸ்அப்ல ரன் அவுட் ஆயிடுவாங்க. ஆல் இன் ஆல் விராட் கோலி த டெஸ்ட் பேட்டர், விராட் கோலி த டெஸ்ட் கேப்டன், விராட் கோலி த சோல்ஜர் ஆஃப் த இந்தியன் டீம், ரோஹித் சர்மா த லீடர், ரோஹித் சர்மா த பேட்டர், த பெடிகிரி, everything put together, India will definitely miss these two in test cricket. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. And மறக்காதீங்க, we are looking towards a very very interesting and an exciting test tour to England. இதுல வந்து ரோஹித் சர்மா த கேப்டன் இல்ல. ஐ தாட் நான் ஜென்யூனா நினைச்சேன் ரோஹித் ரிட்டையர் ஆனவனே விராட் கோலி ஒருவேளை கொஞ்சம் ஸ்டாப் கேப் கேப்டனா கொடுப்பாங்களோன்னு. ஏன்னா do not forget Jasprit Bumrah to be the captain will be very very hard. ஏன்னா நான் அசஸ் பண்ணிட்டேன் அந்த டெஸ்ட் சீரீஸை. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விளையாடலாம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் 2வது டெஸ்ட்டுக்கும் நடுவில் ரீசனபிள் பிரேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் விளையாடலாம் போடுற மைலேஜ்ல. ஐ திங்க் அதுக்கப்புறம் லார்ட்ஸ் டெஸ்ட்னு நினைக்கிறேன் பிரேக் 3 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா பும்ரா வந்து யோசிப்பான் இந்த 3 நாள் பிரேக் டர்ன் அரவுண்ட்ல விளையாடணுமான்னு. அகேன் அந்த 5 டெஸ்ட்ல ஒரு 2 to 3 டெஸ்ட் விளையாடலாம். சீரீஸ் கொஞ்சம் புஷ் ஆச்சு அப்படின்னா 5வது டெஸ்ட்டும் விளையாட வைக்க யோசிக்கலாம். ஸோ பும்ரா லீடிங் த சைட் லுக்ஸ் ரியலி ரியலி டஃப் இங்கேருந்து பார்க்கும்போது. பட் ஐடியலி கரெக்ட். அகேன் த ஸ்டாட் இஸ் கமிங் இன் பிட்வீன் அபவுட் 2016 ஜூலைல இருந்து டிசம்பர் 2017 16 மாசத்துல 6 200 அடிச்சிருக்கான் விராட். ஸோ ஐ மீன் எனக்கு இந்த ரெக்கார்ட் ஞாபகம் இருந்தது, பட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ்ல ஞாபகம் இல்லை. ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி சொல்லிட்டேன். சுப்மன் கில் லீட் பண்ண போறதா சொல்றாங்க. யாரா இருந்தாலும் தீஸ் ஆர் மேசிவ் ஷூஸ் டு ஃபில் இன். அண்ட் ஆஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் we are all looking forward to this test series, no doubt. But we'll have to hang in the Rishabh Pant கூட ஒரு கேண்டிடேட் தான். Rishabh Pant has been one of India's best test batters. Definitely not easy. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணல சரியா அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல. என்னன்னா இந்த லீடர்ஷிப் வேக்யூமை ஸ்லோவா இன்னைக்கு நேத்து கிடையாது, ஆண்டாண்டு காலமாவே வந்து நம்ம இந்த லீடர்ஷிப் வேக்யூமை அட்ரஸ் பண்ணாமலே இருந்திருக்கோம். we have not addressed it. ஒருத்தர் செகண்ட் இன் கமாண்ட், ஒரு தேர்ட் இன் கமாண்ட், நிறைய லீடர்ஷிப் ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு ஸ்கூலா நம்ம அதை பார்க்கல. அதை பார்த்துருக்கணும். அதை பார்க்க தவறுனால somebody has to take over. இதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கால கிராம் ஸ்மித் ஒரு 22-year-old டேக் ஆன் பண்ணாரு. யாருமே அந்த டைம்ல பேக் பண்ணல. பட் it's happening. Looks like there might be a young captain and it will be. My best wishes to whoever the candidate be. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். ரொம்ப முக்கியமா வந்து நம்ம ஷோவை ஸ்பான்சர் பண்ண பிக் பாஸ்கெட்டுக்கு ஷவுட் அவுட். மேட் மேக்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட் மேக்ஸ் சேல்ல 50% ஆஃப் ஆன் மோர் தென் 500 ப்ராடக்ட்ஸ். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 10 நிமிஷத்துல வந்துருது. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் 8 மினிட்ஸ்ல வருது. நான் போட்ட 8 மினிட்ஸ்லாம் வருது. அந்த 8 மினிட்ஸ்ன்னு சொல்லும் போது முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வருது, ஐபிஎலோட க்ளோசிங் ஸ்டேஜஸும் வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட இந்த ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்னால பிளேயர்ஸ் எப்படி வர போறாங்க, எப்போ அதை ஸ்கெட்யூல் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல் தட் செட் அசைட், குட் கிரிக்கெட்டிங் months are coming and hopefully the post Rohit and Virat era will be something that these young cricketers will definitely look forward to. I think சாய் சுதர்ஷனுக்கு டெஃபினட்டா ஒரு டெஸ்ட் பிளேஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் ஐபிஎல்லும் போயிட்டு இருக்கு. எனிவே மேட் மேக்ஸ் சேல்ல half price no catches. பிக் பாஸ்கெட்டோட இந்த 10-minute டெலிவரி நல்லா யூஸ் பண்ணிக்காங்க. That's a wrap on today's episode on retirement of Virat Kohli and Rohit Sharma and around the world of cricket, brought to you by Big Basket. 10 minutes andre Boys, Big Basket. 10 minutes andre big basket. 10 minutes andre big basket. Big Basket, delivering in 10 minutes.